காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 82. சிந்தனை சக்தி வளர்வதற்கு இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதொறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மிக் கரைபுரண்டு வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விரகினையே. தேன் நிறைந்த வண்டுகள் மொய்க்கும் செங்கமல மலரில் வாழும் அபிராமித்தாயே, இந்த உலகம் யாவையும் உன்னுடைய ஒளியாக விளங்கிட பேரொளி வீசும் உன் திருவேணியின் பெருமைக்குரிய எழிலை நினைக்கும் போதெல்லாம் பேரின்ப மிகுதியினால் அந்த கரணங்கள் யாவும் துள்ளி கரைகடந்து பரவெளியில் ஒன்றாக கிடக்கின்றன. இந்த விதமாக பேரொளி காட்டி கருணை புரிந்த உன்னுடைய உதவியை நான் மறப்பேனா? ஆம், நல்ல சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்றால் நம் உள்ளத்தில் அன்னையை தியானிக்க வேண்டும். உலகில் இருக்கக்கூடிய பெண்களையெல்லாம் நம் அன்னையாக பாவிக்கத் தொடங்கிவிட்டால் நம்முடைய சிந்தனை நன்றாக இருக்கிறது என்று பொருள். ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது இவள் என் தாய், இன்னொரு உயிரை சுமக்கக்கூடிய பெருமைக்குரிய பெண் என் சகோதரி என்ற மேலான உணர்வு வந்துவிட்டால் அப்போது அதுதான் மேன்மைக்குரிய சிந்தனை. இன்னொருவர் பொருளை தொடவும் கூடாது என்கின்ற சிந்தனை வந்தாலும் அது மென்மையான சிந்தனைதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர் பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்படாமல் வாழ்வதுதான் மேன்மையான சிந்தனை நிரம்பிய வாழ்வாகும். ஆனால் அம்பிகையை நினைத்து நினைத்து மகிழ்ந்தால் அதுவும் மேலான சிந்தனைதான். உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பொருளை வேண்டும் என கேட்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அம்பிகையின் திருப்பாத கமலங்களை கேளுங்கள். அப்போது உங்கள் சிந்தனை தானாக உயர்ந்துவிடும் என்பதை சொல்லி தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.